நான் என்ற சொல்லின் பொருள் விளக்கம். ஸ்லோகம் 293. காணப்படும் இது எல்லா வகையிலும் பொய்யே. இது நான் என்று காண்பதெல்லாம் நொடிப்பொழுதே காணப்படுவதால் நான் என்பதின் பொருளாக அது இருக்க இயலாது. நான் அனைத்தையும் அறிகிறேன் என்ற திடமான அறிவு நொடிப்பொழுது மாத்திரம் இருக்கும் நான் முதலியவற்றிற்கு எங்ஙனம் சித்திக்கும்? ஸ்லோகம் 294. அகம் பதத்தின் பொருள் எது எனின், அகங்காரம் உள்ளான திருஷ்ய பிரபஞ்சம் அனைத்திற்கும் சாட்சியாயிருப்பது. உறக்கத்திலும் சாட்சியான அகத்திற்கு இருப்பு காணப்படுவதால் அது எப்பொழுதும் எல்லா நிலையிலும் உள்ளது. ஸ்ருதியும் தான் பிறப்பற்றது என்றும் உளது என்று கூறவில்லையா? அதுதான் அந்தராத்மா சத்தென்றும் அசத்தென்றும் கூற முடியாதது. ஸ்லோகம் 295. மாறுபடும் உடல் முதலியவற்றின் எல்லா மாறுபாடுகளையும் அறியும் இது என்றும் உளதாகவும் மாறுபடாததாகவும் இருப்பதற்கு உரிமையுடையது. பகற்கனவிலும் கனவிலும் உறக்கத்திலும் தெளிவாக மீண்டும் மீண்டும் உடலும் அதில் நான் என்ற அபிமானமுமாகிய இவ்விரண்டின் பொய்மை காணப்பட்டுள்ளது. ஸ்லோகம் 296. ஆகையால் மாமிச பிண்டமாகிய சரீரத்திலும் புத்தியால் கல்பிக்கப்பட்ட பிண்ட அபிமானியாகிய ஜீவனிடத்திலும் நான் என்ற எண்ணத்தை விட்டு ஒழிப்பாயாக. முக்காலத்திலும் அழிவற்றதும் பிளவுபடாத அறிவு மயமானதுமான உனது ஆத்மாவை அறிந்து கொண்டு சாந்தியை அடைவாயாக. ஸ்லோகம் 297. கசிவுள்ள பிணம் போன்ற உடலை பற்றிய குலம் கோத்திரம் பெயர் வடிவம் ஆசிரமம் முதலியவற்றில் அபிமானத்தை விட்டு ஒழிக. செய்தல் அனுபவித்தல் முதலிய சூக்ஷ்ம சரீர தர்மங்களையும் ஒழித்து எல்லையில்லாத இன்ப வடிவினனாக ஆவாயாக.